கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ சிவக்கொழுந்துவின் மகள் திருமணத்தை கழக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நடத்தி வைத்தார். கடலூர் வடக்கு மாவட்ட தேமுதிக செயலாளரும் பண்ருட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து ஜெயலட்சுமி தம்பதியினர் மகள் சுகன்யாவிற்கும் பண்ருட்டியைச் சேர்ந்த கோபாலகண்ணன் சுமதி ஆகியோரின் மகன் ரஞ்சித்திற்கும் கேப்டன் விஜயகாந்த் தலைமையில் திருமணம் நடைபெற்றது. இதற்காக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் பிரம்மாண்ட மணப்பந்தல் அமைக்கப்பட்டது. இதில் பங்கேற்க வருகை புரிந்த கேப்டனுக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தும் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் மணமகனிடம் தாலியை எடுத்துக் கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்தனர். இதையடுத்து மணமக்கள் இருவரும் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரிடம் ஆசி பெற்றனர். பின்னர் மணமக்களுக்கு கேப்டனும் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் தங்க நகை உள்ளிட்ட பரிசு பொருட்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷிடம் மணமக்கள் இருவரும் வாழ்த்து பெற்றனர். அப்போது அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு பரிசு பொருட்களையும் எல்.கே. சுதீஷ் வழங்கினார். இந்த திருமண விழாவில் கழக பொருளாளர் இளங்கோவன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி மற்றும் மாநில நிர்வாகிகள், பல்வேறு அணிகளின் பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், தேமுதிக முன்னாள் எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மணமக்கள் மீது மலர்களை தூவி வாழ்த்து தெரிவித்தனர். மணமக்களுக்கும் திருமணத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் கேப்டன் விஜயகாந்தும் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் எல்.கே. சுதீஷும் தங்கள் கையால் உணவுகளை பரிமாறியது நிர்வாகிகளிடையே நெகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. மணமக்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என கேப்டன் விஜயகாந்தும் திருமதி பிரேமலதா விஜயகாந்தும் அறிவுரை வழங்கினர்.